திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் 18ஆம் ஆண்டு தொடக்க விழா உற்சாகமாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி முதியோர் இல்லத்தில் தங்கியுள்ள முதியவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டதுடன் கட்சி அலுவலகம் முன்பு கொடியேற்ற நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சமூக நீதி, ஜனநாயகம், மத சார்பின்மை மற்றும் மக்கள் நலப் பணிகளை தொடர்ந்து முன்னெடுக்க உறுதிமொழி எடுக்கப்பட்டது. மாவட்ட மற்றும் தொகுதி நிர்வாகிகள், கட்சி நிர்வாகிகள், செயல் வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். செய்தியாளர் முனியப்பன். உன்னத லட்சிய முழக்கத்தோடு தேசம் எங்கும் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் பேரியக்கமான சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்டிபிஐ கட்சியினுடைய 18ஆம் ஆண்டு துவக்க தினத்தை இன்றைய தினம் திருப்பூர் தெற்கு மாவட்டம் தாராபுரம் தொகுதியின் சார்பாக ஆதரவற்ற முதியோர் இல்லங்களுக்கு உணவளித்து சேவையில் இருந்தே நம்முடைய இந்த துவக்கத்தை, இந்த கொண்டாட்டத்தை நாம் துவங்கி இருக்கின்றோம். அரசு மருத்துவமனையில் இரத்த தான முகாம் நாம் நடத்த இருக்கின்றோம். இந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையிலே இன்றியமையாத இந்த அரசியலை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையாக உருவாக்கப்பட வேண்டும், அவர்களை அரசியல் மயப்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா இன்றைக்கு அரசியல் மயப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது சேவை அரசியலிலும் போராட்ட அரசியலிலும் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் தேர்தல் வெற்றி என்றக்கூடிய ஒரு நிலையில் பல்வேறுபட்ட அரசியலினுடைய ஜாம்பவான்கள் எல்லாம் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா அவர்களுடைய கொள்கையை எந்த ஒரு வெற்றி தோல்வி தீர்மானிக்காது, கொள்கை தான் தீர்மானிக்கும் என்கின்ற கொள்கையை சித்தாந்தத்தை தாங்கி நிற்கக்கூடிய கட்சியாக இன்றைக்கு சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா உருவெடுத்திருக்கின்றது. அன்பானவர்களே, அதே ஹாரிஸ் பாபு, எஸ்டிபிஐ கட்சியினுடைய திருப்பூர் தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர். இன்றைய தினம் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்டிபிஐ கட்சியினுடைய 18ஆம் ஆண்டு துவக்க தினத்தை இந்தியா முழுவதும் எஸ்டிபிஐ கட்சி கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றது. எஸ்டிபிஐ கட்சியை பொறுத்தவரையில் கடந்த 2009 ஜூன் 21 இந்த நாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்ட எஸ்டிபிஐ கட்சி ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு பலப்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில், அரசியலில் பலப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் துவங்கிய சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா பேரிடர் காலங்களிலும் கொரோனா போன்ற கொடும் தொற்று காலங்களிலும் தொடர்ந்து அனைத்து தரப்பு மக்களுக்குமாக சேவை செய்திருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சி அனைத்து தரப்பு மக்களுக்காகவும், குறிப்பாக தமிழர்கள் சார்ந்த அனைத்து போராட்ட களங்களிலும் களம் கண்டிருக்கக்கூடிய சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா பல்வேறுபட்ட தேர்தல்களிலும் பங்கெடுத்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த சமூகத்திற்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த எஸ்டிபிஐ கட்சி வரக்கூடிய காலங்களில் பல்வேறுபட்ட சவால்களையும், அதேபோல் குறிப்பாக ஒன்றிய பாசிச பாஜக அரசு கொண்டு வரக்கூடிய மக்களுக்கு எதிரான திட்டங்களையும் அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு முன்னணி அரசியல் கட்சியாகவும், ஆளுகிற அரசு அது எந்த அரசாக இருந்தாலும் மக்களுக்கு எதிரான சட்ட திட்டங்களை கொண்டு வரக்கூடிய நிலையில் முதன்மையாக அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு முன்னணி அரசியல் கட்சியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அது அடிப்படையில் வரக்கூடிய காலங்களில் ஒட்டுமொத்த தமிழர்களுடைய நலனை காக்கக்கூடிய வகையிலும், தமிழர்களுடைய அனைத்து உரிமைகளையும் பாதுகாக்கக்கூடிய வகையில் போராடி கொண்டிருக்கக்கூடிய அரசியல் பேரியக்கம் 18ஆம் ஆண்டு இந்த துவக்க தினத்தில் எங்களுடைய எல்லா போராட்டங்களையும், எல்லா செயல்பாடுகளையும் மக்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு செல்கின்ற அனைத்து தரப்பு மக்களுக்கும் இந்த கட்சியை தேசிய அளவில் கிட்டத்தட்ட 21 மாநிலங்களுக்கு மேல் கொண்டு சென்றிருக்கக்கூடிய அளப்பரிய தியாகங்களோடு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா இவ்வளவு பெரிய வளர்ச்சியை முன்னெடுப்பதற்கான அந்த கட்சியினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும், செயல் வீரர்களுக்கும் இந்த தருணத்திலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் எங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும், எங்களுடைய ஒவ்வொரு போராட்டங்களையும், எங்களுடைய அனைத்து விஷயங்களையும் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லக்கூடிய
பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் அதேபோல் இத்தனை காலங்களாக நாங்கள் எடுக்கக்கூடிய எல்லா செயல்பாட்டுக்கும் முடிவுகளுக்கும் அதேபோல் எங்களுடைய எல்லா ஆர்ப்பாட்ட போராட்ட களங்களுக்கும் தேர்தல் பங்களிப்பு செய்யக்கூடிய நேரங்களில் அனைத்து ரீதியிலும் ஒத்துழைப்பு வழங்கிய தமிழ் சமூகத்திற்கும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் இந்த தருணத்திலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் எங்களுக்கு அனைத்து ரீதியிலும் ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.